நம்ம ஒரு ஏஜ் அடைஞ்ச பிறகு நம்ம அடல்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பொறுப்புங்க. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது, ஏன் நம்ம எதுக்காவது இப்போ மருந்து எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு நோயிலிருந்து குணமடையணுமா இருந்தால், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய லிமிட்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால், யாராவது உங்கள் பில்லெல்லாம் பே பண்ணுவாங்க, யாராவது உங்களை குணப்படுத்துவாங்க, யாராவது உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க, இல்லாட்டி யாராவது உங்களை அப்படியே காப்பாற்றி உங்கள் லைஃப் அப்படியே மாற்றிடுவாங்க. என்னுடைய காயமெல்லாம் அவங்க மாற்றிடுவாங்க. என்னுடைய பார்ட்னராக என் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி என்னுடைய லைஃப்பை, இல்லாட்டி என்னுடைய லைஃப் ஸ்டைலே அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்லாம் நினச்சிங்களா இருந்தால், அதுவும் நெவர். இப்படி யாரோ வருவாங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா இருந்தால், உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் தான் உங்களை மாற்றணும், நீங்கள் தான் உங்களை காப்பாற்றணும். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தாங்க பொறுப்பு. ஸோ நான் தான் என்னையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான ஒரு சுதந்திரத்தை அடையிறீங்க.